வீவர்ஸ் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டுக்குரிய டிஆர்பி தங்களுடைய ஆனுவல் பிளானில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா கிட்டத்தட்ட ஒரு 7 எக்ஸாமுக்கு அவங்க ஆனுவல் பிளானல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எவ்ரி இயர் வந்து என்னென்னா ரிலீஸ் பண்ணுறது தான். எப்போயுமே ஜனவரி இல்லை டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த இயர்க்குரிய 2026க்குரிய ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கேட்டகரி 7 எக்ஸாம் அவங்க வைக்க போகிறோம்னு சொல்லி ஆனுவல் பிளான் கொடுத்துருக்காங்க. அதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி இதுக்குமே ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. எக்ஸாம் மட்டும் மேபி மேலே கண்டக்ட் பண்ண சொல்லி டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஷெடியூல் போட்டிருக்காங்க டென்டேட்டிவாக. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி அது புதுசாக இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரியிலையும் ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு முக்கியமான ஒன்று யூஜிடிஆர்பி, அதாவது பிஆர்டின்னு சொல்லுவாங்க. இதோட அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேயும் 10 டே எக்ஸாம் வந்து ஜூலைலையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது டிஎன் டெட்டு இப்போ தான் முடிச்சிருக்காங்க. அது போன வருஷக்கூடியது. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கும் இப்போ 2026க்கும் இப்போ அவங்களே டென்டேட்டிவாக கொடுத்துட்டாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் மேபி மேல வரும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸும் டென்டேட்டிவாக ஜூலையில் நடக்கும் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 5th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஜூனில் வரும். 10 டே எக்ஸாம் ஆகஸ்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று செட்டு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒன்று லாஸ்ட் இயர் வச்சு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதை புதுசாக அவங்க இப்போதைக்கு டிஆர்பி வந்து இதை எடுத்திருக்காங்க. எடுத்து மொதல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வருஷத்துக்குரிய 2026க்குரிய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் விட்டு செப்டம்பரில் வைக்கலாம்னு சொல்லி டென்டிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎன் டெட் இதுவும் வருஷத்துக்கு 2 வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் செகண்ட் இயர்க்குரியது வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டாங்க மேலே வச்சு இது பண்ணுறோன்னு. அதுக்கப்புறம் அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டு டெட்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதோடைய டென்டேட்டிவ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர்லேயும் போட்டிருக்காங்க. டிஆர்பியில் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க நீங்கள் இப்போயே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஸ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.